அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் பெயரால் ஓதுகிறேன். புகழ் அனைத்தும் அல்லாஹுக்குரியதே. அவன்தான் தன் அடியார் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இவ்வேதத்தை இறக்கி வைத்தான். அதில் அவன் எத்தகைய குறைபாட்டையும் கோணலையும் வைக்கவில்லை. இது உறுதியான அடிப்படையின் மீதுள்ளது. அல்லாஹுடைய கடினமான வேதனையை பற்றி நிராகரிப்பவர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காகவும், எவர்கள் இதை நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் செய்கிறார்களோ அவர்களுக்கு அழகான நற்கூலியாகிய சொர்க்கம் நிச்சயமாக உண்டென்று நற்செய்தி கூறுவதற்காகவும் இதை இறக்கி வைத்தான். அந்த சொர்க்கத்தில் அவர்கள் என்றென்றும் தங்கிவிடுவார்கள். அல்லாஹ் சந்ததி எடுத்துக்கொண்டான் என்று கூறுபவர்களையும் இது கண்டித்து எச்சரிக்கை செய்கிறது. அவர்களுக்கும் அவர்களுடைய மூதாதைகளுக்கும் இதற்குரிய ஆதாரம் ஒரு சிறிதும் இல்லை. இவர்கள் வாயிலிருந்து புறப்படும் இந்த வாக்கியம் மாபெரும் பாவமான வாக்கியமாகும். பொய்யைத் தவிர இவ்வாறு இவர்கள் உண்மை கூறவில்லை. நபியே, இவ்வேதத்தை அவர்கள் நம்பிக்கை கொள்ளாவிட்டால் அதற்காக நீர் துக்கித்து அவர்களின் அடிச்சுவடுகள் மீது உமது உயிரை அழித்துக் கொள்வீரோ? ஆகவே அதற்காக நீர் கவலைப்படாதீர். பூமியில் உள்ளவற்றை நாம் அதற்கு அலங்காரமாக்கி வைத்தது அவர்களில் எவர்கள் நல்ல நடத்தையுள்ளவர்கள் என்பதை நிச்சயமாக நாம் சோதிப்பதற்காகத்தான். ஒரு நாளில் நிச்சயமாக நாம் பூமியில் அலங்காரமாக உள்ள இவை அனைத்தையும் அழித்து வெட்டவெளியாக்கி விடுவோம். நபியே, அஸ்ஹாபுல் கஹஃப் என்னும் குகையுடையவர்களை பற்றி யூதர்கள் உம்மிடம் கேட்கின்றனர். அந்த குகையுடையவர்களும் சாசனத்தை உடையவர்களும் நிச்சயமாக நம் அத்தாட்சிகளில் ஆச்சரியமானவர்களாக இருந்தனர் என்று எண்ணுகிறீரா? அவர்களின் சரித்திரத்தை உமக்கு நாம் கூறுகிறோம். அவர்கள் ஒரு சில வாலிபர்கள். அவர்கள் குகையினுள் சென்ற பொழுது, எங்கள் இறைவனே, உன் அருளை எங்களுக்கு அளிப்பாயாக. நீ எங்களுக்கு நேரான வழியையும் சுலபமாக்கி விடுவாயாக என்று பிரார்த்தனை செய்தார்கள். ஆதலால் அக்குகையில் பல வருடங்கள் நித்திரை செய்யும்படி அவர்களுடைய காதுகளை தட்டிக் கொடுத்தோம். அவர்கள் அக்குகையில் இருந்த காலத்தை அவர்களில் உள்ள இரு வகுப்பாரில் எவர்கள் நன்கறிகிறார்கள் என்பதை நாம் மனிதர்களுக்கு அறிவிக்கும் பொருட்டு நித்திரையிலிருந்து அவர்களை எழுப்பினோம். நபியே, அவர்களுடைய உண்மையான சரித்திரத்தையே நாம் உமக்கு கூறுகிறோம். நிச்சயமாக அவர்கள் தங்கள் இறைவனை நம்பிக்கை கொண்ட வாலிபர்களாவர். ஆகவே மேலும் நேரான வழியில் நாம் அவர்களை செலுத்தினோம். அவர்களுடைய உள்ளங்களையும் நேரான வழியில் நாம் உறுதியாக்கிவிட்டோம். அவர்கள் காலத்திலிருந்த அரசன் அவர்களை சிலை வணக்கம் செய்யும்படி நிர்பந்தித்த சமயத்தில் அவர்கள் எழுந்து நின்று, வானங்களையும் பூமியையும் படைத்தவன் எங்கள் வணக்கத்திற்குரிய இறைவன். அவனைத் தவிர வேறொருவரையும் வணக்கத்திற்குரிய இறைவனாக நாங்கள் நிச்சயமாக அழைக்க மாட்டோம். அப்படி அழைத்தால் நிச்சயமாக நாங்கள் அடாத வார்த்தையை கூறியவர்களாவோம் என்றார்கள். நமது இந்த மக்கள் அவனைத் தவிர்த்து வேறு இறைவனை எடுத்து கொண்டிருக்கின்றனர். இதற்கு தெளிவான அத்தாட்சியை இவர்கள் கொண்டு வர வேண்டாமா? அல்லாஹ்வின் மீது கற்பனையாக பொய் கூறுபவனை விட மகா அநியாயக்காரன் யார் என்றார்கள். அவர்களிலிருந்தும் அவர்கள் வணங்கும் அல்லாஹ் அல்லாதவற்றிலிருந்தும் நீங்கள் விலகிக் கொண்ட பின்னர் நீங்கள் அவரை விட்டு தப்ப இக்குகைக்குள் சென்று விடுங்கள். உங்கள் இறைவன் உங்கள் மீது தன் அருளை சொரிந்து வாழ்வதற்குரிய உங்கள் காரியங்களை எளிதாகவும் உங்களுக்கு அமைத்து விடுவான் என்றும் தங்களுக்குள் கூறிக்கொண்டனர்.
நபியே, அங்கு சென்று பார்ப்பீரானால் சூரியன் உதிக்கும் போது அவர்கள் இருக்கும் அக்குகையின் வலது பக்கத்தில் சாய்வதையும் அது மறையும் போது அவர்களின் இடது பக்கத்தை கடந்து செல்வதையும் நீர் காண்பீர். அவர்கள் அதன் விசாலமான இடத்தில் நிழலில் நித்திரை செய்து கொண்டு இருக்கின்றனர். இது அல்லாஹுடைய அத்தாட்சிகளில் ஒன்றாகும். எவனை அல்லாஹ் நேரான வழியில் செலுத்துகிறானோ அவன்தான் நேரான வழியில் செல்வான். எவனை அவனுடைய பாவத்தின் காரணமாக தவறான வழியில் விட்டுவிடுகின்றானோ அவனுக்கு உதவி செய்பவர்களையும் நேரான வழியை அறிவிப்பவர்களையும் நீர் காண மாட்டீர். நபியே, அக்குகையில் உள்ள அவர்கள் நித்திரை செய்து கொண்டிருந்த போதிலும் அவர்கள் விழித்து கொண்டிருப்பதாகவே நீர் எண்ணுவீர். அவர்களை வலப்பக்கமாகவும் இடப்பக்கமாகவும் மாற்றி மாற்றி நாம் திருப்பிக் கொண்டிருக்கிறோம். அவர்களுடைய நாயோ தன் இரு முன்னங்கால்களையும் விரித்து கொண்டு வாசலில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறது என்பதையும் நீர் காண்பீர். அவர்களை நீர் எட்டி பார்த்தால் அவர்களை விட்டு வெருண்டோடுவீர். திடுக்கமும் நடுக்கமும் உம்மை சூழ்ந்து கொள்ளும். அவர்கள் அதில் எவ்வளவு காலம் இருந்தனர் என்பதை தங்களுக்குள் கேட்டறிந்து கொள்ளும் பொருட்டு இவ்வாறு நித்திரை செய்யும் அவர்களை நாம் எழுப்பினோம். அவர்களில் ஒருவர் மற்றவர்களை நோக்கி, நீங்கள் எவ்வளவு நேரம் நித்திரையில் இருந்தீர்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்களில் சிலர், ஒரு நாள் அல்லது ஒரு நாளில் சிறிது பாகம் இருந்திருப்போம் என்று கூறினர். மற்றவர்கள், நீங்கள் நித்திரையில் இருந்த காலத்தை உங்கள் இறைவன்தான் நன்கறிவான் என்று கூறி, உங்கள் ஒருவரிடம் இந்த வெள்ளி நாணயத்தை கொடுத்து அவரை பட்டினத்திற்கு அனுப்பி வையுங்கள். அவர் அங்கு சென்று நல்ல உணவுப் பொருள் எது எங்கிருக்கிறது என்பதை தேடி பார்த்து அதில் சிறிது வாங்கி வரவும். எனினும் உங்களை பட்டணத்தில் இருப்பவர்களில் ஒருவரும் அறிந்து கொள்ளாதவாறு மிக்க எச்சரிக்கையாகவே அவர் நடந்து கொள்ளவும். ஏனென்றால் ஊர் மக்கள் உங்களை இன்னாரென அறிந்து கொண்டால் நிச்சயமாக அவர்கள் உங்களை கல்லறிந்து கொன்று விடுவார்கள் அல்லது உங்களை தங்கள் மார்க்கத்தில் சேர்த்து விடுவார்கள். அப்படி நீங்கள் சேர்ந்தாலோ ஒரு காலத்திலும் நீங்கள் வெற்றி பெற மாட்டீர்கள் என்றார்கள். மரணித்தவர்களை அல்லாஹ் உயிர்ப்பிப்பான் என்ற அல்லாஹுடைய வாக்குறுதி உண்மையானது என்றும் மறுமை வருவதில் ஒரு சந்தேகமும் இல்லை என்றும் இதன் மூலம் அப்பட்டினவாசிகளான அவர்கள் உறுதியாக அறிந்து கொள்ளும் பொருட்டு இவ்வாறு உணவு தேடி அங்கு செல்லும்படி செய்து அவர்களுக்கு இவர்களை காட்டிக் கொடுத்தோம். அந்நகரவாசிகள் இவர்கள் இருந்த குகைக்கு வந்து இவர்கள் யார் என்பதை பற்றி தங்களுக்குள் தர்க்கித்து கொண்டு இவர்களை இவர்களுடைய இறைவன்தான் நன்கறிவான் என்றும் இவர்கள் இருக்கும் இடத்தில் உயர்ந்த ஒரு கோபுரத்தை ஞாபகார்த்தமாக எழுப்புங்கள் என்றும் கூறினார்கள். இந்த தர்க்கத்தில் எவர்களுடைய அபிப்பிராயம் மேலோங்கியதோ அவர்கள் இவர்கள் இருக்கும் இடத்தில் ஒரு மஸ்ஜிதை நிச்சயமாக நாம் அமைத்து விடுவோம் என்றார்கள். குகையில் இருந்த அவர்கள் 3 பேர்தான். 4வது அவர்களுடைய நாய் என்று சிலரும், அவர்கள் 5 பேர், அவர்களுடைய நாய் 6வதாகும் என்று வேறு சிலரும், மறைவான விஷயங்களை தாங்கள் கண்டுபிடித்து விட்டவர்களைப் போல் மிக்க உறுதியாக கூறுகின்றனர். மற்றும் சிலரோ அவர்கள் 7 பேர், 8வது அவர்களுடைய நாய் என்றும் கூறுகின்றனர். எனினும் நபியே, அவர்களுடைய எண்ணிக்கையை சிலரை தவிர மற்றவர்கள் அறிய மாட்டார்கள். அவர்களுடைய எண்ணிக்கையை என் இறைவன்தான் நன்கறிவான் என்று கூறுவீராக. இன்னும் அவர்களை பற்றி மேலெழுந்த வாரியாகவோ தவிர தர்க்கிக்காதீர். அவர்களை பற்றி இவர்களில் ஒருவனிடமும் ஒன்றுமே கேட்காதீர். நபியே, எந்த விஷயத்தை பற்றியும் நிச்சயமாக நான் அதை நாளைக்கு செய்து விடுவேன் என்று கூறாதீர். ஆயினும் இன்ஷா அல்லாஹ் நாடினால் நாளைக்கு செய்வேன் என்று கூறுவீராக. நீர் இதை மறந்துவிட்டால்
ஞாபகம் வந்ததும் இவ்வாறு உமது இறைவனின் பெயரை கூறுவீராக. தவிர நன்மைக்கு இதைவிட இன்னும் நெருங்கிய பல விஷயங்களையும் என் இறைவன் எனக்கு அறிவிக்கக்கூடும் என்றும் கூறுவீராக. அவர்கள் குகையில் சூரிய கணக்கின்படி 300 ஆண்டுகள் தங்கியிருந்தனர். சந்திர கணக்கின்படி 309 ஆண்டுகள் தங்கியிருந்தனர். மேலும் சிலர் 9 ஆண்டுகளை அதிகப்படுத்தினர். நபியே கூறுவீராக, அவர்கள் அதில் இருந்த காலத்தை அல்லாஹ்தான் நன்கறிவான். வானங்களிலும் பூமியிலும் மறைவாயிருப்பவை அனைத்தும் அவனுக்கு உரியவையே. இவற்றை அவன் எவ்வளவோ நன்றாக பார்ப்பவன், எவ்வளவோ நன்றாக கேட்பவன். அவனைத் தவிர இவற்றை நிர்வகிப்பவன் யாருமில்லை. அவன் தன் அதிகாரத்தில் ஒருவரையும் துணையாக ஆக்கிக் கொள்ளவில்லை. நபியே, வஹி மூலம் உமக்கு அறிவிக்கப்பட்ட உமது இறைவனின் வேதத்தை நீர் தொடர்ந்து ஓதிக்கொண்டே இருப்பீராக. அவனுடைய கட்டளைகளை எவராலும் மாற்றிவிட முடியாது. அவனைத் தவிர உமக்கு பாதுகாக்கும் எந்த ஓர் இடத்தையும் காணமாட்டீர். நபியே, எவர்கள் சிரமங்களை சகித்து தங்கள் இறைவனின் திருமுகத்தையே நாடி அவனையே காலையிலும் மாலையிலும் பிரார்த்தனை செய்து அழைத்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடன் உம்மையும் நீர் ஆக்கிக் கொள்வீராக. இவ்வுலக அலங்காரத்தை நீர் விரும்பி அத்தகைய நல்லவர்களை விட்டு உமது கண்களை திருப்பி விடாதீர். தன் சரீர இச்சையை பின்பற்றியதன் காரணமாக எவனுடைய உள்ளத்தை நம்மை தியானிப்பதிலிருந்து நாம் திருப்பிவிட்டோமோ அவனுக்கும் நீர் கீழ்ப்படியாதீர். அவனுடைய காரியம் எல்லை கடந்து விட்டது. நபியே, உமது இறைவனால் அருளப்பட்ட இவ்வேதமானது முற்றிலும் உண்மையானது. விரும்பியவர் இதை நம்பிக்கை கொள்ளலாம், விரும்பியவர் இதை நிராகரித்து விடலாம். அதனால் நமக்கொன்றும் நஷ்டமில்லை. ஆனால் இதை நிராகரிக்கும் அநியாயக்காரர்களுக்கு நிச்சயமாக நாம் நரகத்தை தான் தயார்படுத்தி உள்ளோம். அந்நரகத்தின் ஜுவாலைகள் அவர்களை சூழ்ந்து கொள்ளும். அவர்கள் தண்ணீர் கேட்டு அபயமிட்டால் காய்ந்து உருகிய செம்பை போல் உள்ள நீரே அவர்களுக்கு கொடுக்கப்படும். அவர் அதை குடிப்பதற்கு முன்னதாகவே அது அவர்களுடைய முகத்தை சுட்டு கருக்கிவிடும். அன்றி அது மிக்க அருவருப்பான கெட்ட குடிபானமாகும். அவர்கள் இளைப்பாறும் இடமும் மிக கெட்டதாகும். எனினும் நிச்சயமாக எவர்கள் இக்குர்ஆனை நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் செய்கிறார்களோ அத்தகைய நன்மை செய்பவர்களின் கூலியை நிச்சயமாக நாம் வீணாக்கி விடுவதில்லை. இவர்களுக்கு நிலையான சொர்க்கங்கள் உண்டு. அவற்றின் நீர் அருவிகள் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கும். அவர்களுக்கு பரிசாக பொற்கடகங்கள் அணிவிக்கப்படும். மெல்லியதாகவோ அழுத்தமானதாகவோ அவர்கள் விரும்பியபடி பசுமையான பட்டாடைகளை அணிவார்கள். இருக்கைகளில் உள்ள தலையணைகள் மீது சாய்ந்து மிக்க உல்லாசமாக இருப்பார்கள். இவர்களுடைய கூலி மிக்க நன்றே. இவர்கள் இன்பம் அனுபவிக்கின்ற இடமும் மிக்க அழகானது. நபியே, இரு மனிதர்களை அவர்களுக்கு உதாரணமாக கூறுவீராக. அவர்களில் ஒருவனுக்கு 2 திராட்சை தோட்டங்களை கொடுத்தோம். அவ்விரண்டையும் சூழவும் பேரிச்ச மரங்களை ஆக்கினோம். இவ்விரண்டிற்கும் மத்தியில் தானிய வயல்களை அமைத்தோம். அவ்விரு தோட்டங்களிலுமே அதன் பலனை ஒரு குறைவுமின்றி கொடுத்து கொண்டிருந்தன. அவ்விரண்டிற்கும் மத்தியில் ஒரு நதியையும் ஓடச் செய்தோம். அவனிடத்தில் இன்னும் பல கனிதரும் மரங்களும் இருந்தன. இத்தகைய நிலைமையில் ஒரு நாள் அவன் தன்னுடன் பேசிக்கொண்டிருந்த தன் நண்பனை நோக்கி, நான் உன்னைவிட அதிக பொருளுடையவன், மக்கள் தொகையிலும் நான் உன்னை மிகைத்தவன் என்று கர்வத்துடன் கூறினான். பின்னர் அவன் தன் தோப்புக்குள் நுழைந்து அளவு மீறிய மகிழ்ச்சியின் காரணமாக தனக்குத்தானே தீங்கு இழைத்தவனாக, இவை ஒரு காலத்திலும் அழிந்து விடுமென நான் நினைக்கவில்லை என்றும் மறுமை நிகழும் என்றும் நான் நம்பவே இல்லை. ஒரு கால் மறுமை நிகழ்ந்தால் நான் என் இறைவனிடம் கொண்டு போகப்பட்டாலும் இங்கிருப்பதை விட அங்கு நான் மேலானவனாக இருப்பதையே காண்பேன் என்றும் கூறினான்.
அதற்கு அவனுடன் பேசிக்கொண்டிருந்த அவனுடைய நண்பன் அவனை நோக்கி, உன்னை படைத்தவனையே நீ நிராகரிக்கிறாயா? மண்ணிலிருந்து, பின்னர் இந்திரியத்தின் ஒரு துளியிலிருந்து உன்னை படைத்த அவன் பின்னர் ஒரு முழு மனிதனாகவும் உன்னை அமைத்தான். எனினும் அந்த அல்லாஹ்தான் என்னை படைத்த இறைவன் என்று நான் உறுதியாக நம்பியிருக்கிறேன். ஆகவே நான் என் இறைவனுக்கு ஒருவரையும் இணையாக்க மாட்டேன். நீ உன் தோட்டத்தில் நுழைந்த பொழுது இவை அனைத்தும் அல்லாஹ் தன் அருளால் எனக்கு தந்தவையே. அல்லாஹ்வின் உதவியின்றி நாம் ஒன்றும் செய்துவிட அறவே நமக்கு சக்தியில்லை என்று நீ கூறியிருக்க வேண்டாமா? பொருளிலும் சந்ததியிலும் நான் உன்னைவிட குறைவாக இருப்பதை நீ கண்ட போதிலும் உன் தோட்டத்தை விட மிக்க மேலானதை என் இறைவன் எனக்கு கொடுக்கவும் உன் நன்றி கெட்ட தன்மையின் காரணமாக உன் தோப்பின் மீது ஒரு ஆபத்தை வானத்தில் இருந்து இறக்கி அதிலுள்ள மரம் செடிகளை எல்லாம் அழித்து அதை வெட்டவெளியாக என் இறைவன் செய்துவிடவும் கூடும். அல்லது அதன் நீர் முழுதும் பூமிக்குள் வற்றியிருப்பதை நீ தேடி காண முடியாமலும் ஆக்கிவிடக்கூடும் என்றும் கூறினார். அந்நண்பர் கூறியவாறே அவனுடைய விளைபொருள் செல்வம் அனைத்தும் அழிந்தன. அத்தோட்டத்தின் மரங்கள் செடிகள் ஆகிய அனைத்தும் அடியுடன் சாய்ந்து விட்டன. ஆகவே அவற்றில் அவன் செலவு செய்ததை பற்றி தன் இரு கைகளை பிசைந்து கொண்டான். மறுமையில் இறைவன் முன் அவன் கொண்டு வரப்படும்போது என் இறைவனுக்கு நான் எவரையும் இணையாக்காமல் இருந்திருக்க வேண்டுமே என்று கைசேதப்பட்டு கூறுவான். அச்சமயம் அல்லாஹ்வை தவிர அவனுக்கு உதவி செய்யக்கூடியவர் ஒரு கூட்டமும் ஒரு படையும் அவனுக்கு இருக்கவில்லை. அவனும் இதற்காக அல்லாஹ்விடம் பழிவாங்க முடியாது போயிற்று. அங்கு எல்லா அதிகாரங்களும் உண்மையான அல்லாஹுக்கு உரியன. அவனே கூலி கொடுப்பவர்களில் மிக்க மேலானவன், முடிவு செய்வதிலும் மிக மேலானவன். இதையும் அவன் அங்கு அறிந்து கொள்வான். நபியே, இவ்வுலக வாழ்க்கைக்கு ஓர் உதாரணத்தை அவர்களுக்கு கூறுவீராக. அது மேகத்திலிருந்து நாம் இறக்கி வைக்கின்ற மழை நீருக்கு ஒப்பானது. பூமியிலுள்ள புற்பூண்டுகள் அதை குடித்து அதனுடன் கலந்து நல்ல பயிராயிற்று. எனினும் அது பலன் தருவதற்கு பதிலாக பின்னர் காற்றடித்து கொண்டு போகக்கூடிய காய்ந்த சருகாகிவிட்டது. இதுவே இவ்வுலக வாழ்க்கைக்கு உதாரணமாகும். அனைத்தின் மீதும் அல்லாஹ் பேராற்றலுடையவனாக இருக்கின்றான். ஆகவே செல்வமும் ஆண் பிள்ளைகளும் இவ்வுலக வாழ்க்கைக்குரிய அலங்காரங்களே தவிர நிலையானவை அல்ல. என்றுமே நிலையான நற்செயல்கள்தாம் உமது இறைவனிடத்தில் நற்கூலி கிடைப்பதற்கு மிகச்சிறந்தது, நல்ல ஆதரவு வைப்பதற்கு மிகச்சிறந்ததும் ஆகும். நபியே, நாம் மலைகள், மரங்கள், செடிகள் போன்ற பூமியிலுள்ள அனைத்தையும் அகற்றிவிடுகின்ற நாளில் நீங்கள் பூமியை சமமான வெட்டவெளியாக காண்பீர். அந்நாளில் மனிதர்களில் ஒருவரையுமே விட்டுவிடாது அனைவரையும் ஒன்று சேர்ப்போம். உமது இறைவன் முன் அவர்கள் கொண்டு வரப்பட்டு அணி அணியாக நிறுத்தப்படுவார்கள். நாம் உங்களை முதல் தடவை படைத்தவாறே இப்பொழுதும் உங்களுக்கு நாம் உயிர் கொடுத்து நீங்கள் நம்மிடம் வந்திருக்கிறீர்கள். எனினும் விசாரணைக்காக வாக்களிக்கப்பட்ட ஒரு நாளை உங்களுக்கு நாம் ஏற்படுத்துவே மாட்டோம் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருந்தீர்கள் என்று அவர்களிடம் கூறப்படும். நபியே, அவர்களுடைய செயல்கள் எழுதப்பட்ட தினசரி குறிப்பு புத்தகம் அவர்கள் முன் வைக்கப்பட்டால் குற்றவாளிகள் தாங்கள் செய்த பாவங்களை அனைத்தும் அதில் இருப்பதைக் கண்டு பயந்து, எங்கள் கேடே, இதென்ன புத்தகம், எங்கள் பாவங்கள் சிறிதோ பெரிதோ ஒன்றையும் விடாது இதில் எழுதப்பட்டிருக்கின்றதே என்று அவர்கள் புலம்பிக் கூறுவதை நீர் காண்பீர். நன்மையோ தீமையோ அவர்கள் செய்த அனைத்தும் அதில் இருக்க காண்பார்கள். உமது இறைவன் எவனுக்கும் அவனுடைய தண்டனையை கூட்டியோ நன்மையை குறைத்தோ அநியாயம் செய்ய மாட்டான்.
வானவர்களை நோக்கி, ஆதமுக்குச் சிரம் பணியுங்கள் என்று நாம் கூறிய சமயத்தில் இப்லீஸைத் தவிர அவர்கள் அனைவரும் சிரம் பணிந்தார்கள். அவனோ ஜின்களின் இனத்தைச் சார்ந்தவன். அவன் தன் இறைவனுடைய கட்டளைக்கு மாறு செய்து பாவியானான். ஆகவே மனிதர்களே, நீங்கள் என்னைத் தவிர்த்து அவனையும் அவனுடைய சந்ததிகளையும் பாதுகாவலர்களாக எடுத்துக்கொள்வீர்களா? அவர்களோ உங்களுக்கு கொடிய எதிரிகளாக இருக்கிறார்கள். அநியாயக்காரர்கள் என்னை விட்டுவிட்டு அவர்களை தங்களுக்கு பாதுகாவலர்களாக மாற்றிக்கொண்டது மகா கெட்டது. நாம் வானங்களையும் பூமியையும் படைத்த பொழுதும், அந்த ஷைத்தான்களை நாம் படைத்த பொழுதும் நாம் அவர்களை உதவிக்கு அழைக்கவில்லை. வழிகெடுக்கின்ற ஷைத்தான்களை எவ்விஷயத்திலும் நாம் நம் சகாக்களாகவும் உதவியாளர்களாகவும் ஆக்கிக் கொள்ளவில்லை. இறைவன் இணை வைத்து வணங்குபவர்களை நோக்கி, நீங்கள் எனக்கு துணையானவை என எவற்றை எண்ணிக்கொண்டிருந்தீர்களோ அவற்றை நீங்கள் அழையுங்கள் என்று கூறுகின்ற ஒரு நாளை நபியே அவர்களுக்கு ஞாபகமூட்டுவீராக. ஆகவே அவர்கள் அவற்றை அழைப்பார்கள், எனினும் அவை அவர்களுக்கு பதில் கொடுக்கா. மேலும் நாம் அவற்றுக்கும் அவர்களுக்கும் இடையில் சந்திக்க முடியாத ஒரு தடையை ஏற்படுத்தி விடுவோம். குற்றவாளிகள் நரகத்தை காணும் சமயத்தில் நிச்சயமாக அதில் விழுந்து விடுவோம் என்று உறுதியாக எண்ணுவார்கள். அவர்கள் அதில் இருந்து தப்ப எந்த ஒரு வழியையும் காண மாட்டார்கள். மனிதர்களுக்கு இந்த குர்ஆனில் ஒவ்வொரு உதாரணத்தையும் விவரித்திருக்கிறோம். எனினும் மனிதன்தான் அதிகமாக வீண் தர்க்கம் செய்பவனாக இருக்கின்றான். மனிதர்களிடம் நேரான வழி வந்ததன் பின்னர் அவர்கள் அதை நம்பிக்கை கொண்டு தங்கள் இறைவனிடம் மன்னிப்பு கோருவதை தடை செய்வதெல்லாம் முன் சென்றவர்களுக்கு நிகழ்ந்ததைப் போன்ற அபாயகரமான சம்பவம் இவர்களுக்கு நிகழ வேண்டும் என்பதற்காக, அல்லது இவர்கள் கண்முன் நம் வேதனை வரவேண்டும் என்பதற்காகத்தான். நற்செய்தி கூறுபவர்களாகவும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவர்களாகவுமே நாம் நம் தூதர்களை அனுப்பி வைத்திருக்கிறோம். எனினும் நிராகரிப்பவர்களோ நம் தூதர்கள் கொண்டு வந்த சத்தியத்தை அழித்துவிட கருதி வீணான தர்க்கங்கள் செய்ய ஆரம்பித்து நம் வசனங்களையும் அவர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கப்பட்ட தண்டனை வருவதையும் பரிகாசமாக எடுத்துக்கொள்கிறார்கள். எவன் தன் இறைவனின் வசனங்கள் ஓதிக் காண்பிக்கப்பட்ட சமயத்தில் அவற்றை புறக்கணித்து தன் கைகளால் செய்த குற்றங்களை முற்றிலும் மறந்து விடுகிறானோ அவனை விட அநியாயக்காரன் யார்? இந்த அநியாயக்காரர்கள் எதையும் அறிந்து கொள்ளாதவாறு நாம் அவர்களுடைய உள்ளங்களில் திரையையும் அவர்களுடைய காதுகளில் மந்தத்தையும் நிச்சயமாக ஆக்கிவிட்டோம். ஆதலால் நபியே, நீர் அவர்களை நேரான வழியில் எவ்வளவுதான் வருந்தி அழைத்த போதிலும் ஒரு காலத்திலும் அவர்கள் நேரான வழிக்கு வரவே மாட்டார்கள். ஆனால் நபியே, உமது இறைவன் மிக்க மன்னிப்பவனும் கருணையுடையவனுமாவான். அவர்கள் செய்யும் தீய செயலின் காரணமாக அவன் அவர்களை உடனுக்குடன் பிடிப்பதாக இருந்தால் இதுவரை அவர்களை வேதனை செய்தே இருப்பான். எனினும் அவர்களை தண்டிக்க அவர்களுக்கு ஒரு தவணை உண்டு. அதற்கு பின்னர் அவர்கள் தப்ப வழி காண மாட்டார்கள். பாவம் செய்து கொண்டிருந்த இவ்வூர்வாசிகள் அனைவரையும் நாம் அழித்து விட்டோம். எனினும் அவர்களை அழிப்பதற்கும் நாம் ஒரு தவணையை ஏற்படுத்தி இருந்தோம். அத்தவணை வந்த பின்னரே நாம் அவர்களை அழித்தோம். மூசா தன்னுடன் இருந்த வாலிபனை நோக்கி, இரு கடல்களும் சந்திக்கின்ற இடத்தை நான் அடையும் வரை செல்வேன், அல்லது வருடக்கணக்கில் இப்படியே நான் நடந்து கொண்டே இருப்பேன் என்று கூறியதை நபியே அவர்களுக்கு ஞாபகமூட்டுவீராக. அவர்கள் இருவரும் இரு கடல்களும் சந்திக்கின்ற இடத்தை அடைந்த பொழுது தங்கள் மீனை அவர்கள் மறந்துவிட்டனர். அது கடலில் தன் வழியை சுரங்கம் போல் அமைத்து கொண்டு சென்றுவிட்டது. தாங்கள் விரும்பிச் சென்ற அவ்விடத்தை அறியாது அவ்விருவரும் அதை கடந்த பின் மூசா தன் வாலிபனை நோக்கி, நம் காலை உணவை நீர் கொண்டு வா, நிச்சயமாக நாம் இந்த பயணத்தில் மிகவும் களைப்படைந்து விட்டோம் என்று கூறினார். அதற்கு அந்த வாலிபன்,
மூசாவை நோக்கி, அந்த கற்பாறை அருகில் நாம் தங்கிய சமயத்தில் நிகழ்ந்த ஆச்சரியத்தை பார்த்தீரா? நிச்சயமாக நான் நம்முடன் கொண்டு வந்த மீனை மறந்துவிட்டேன். அதை நான் உமக்கு கூறுவதை ஷைத்தானைத் தவிர வேறொருவரும் எனக்கு மறக்கடிக்கவில்லை. அவ்விடத்தில் கடலில் செல்ல ஆச்சரியமான விதத்தில் அது தனக்கொரு வழியை ஏற்படுத்தி கொண்டது என்று கூறினார். அதற்கு மூசா, நாம் தேடி வந்த இடம் அதுதான் என்று கூறி அவ்விருவரும் அவ்விடத்தை தேடி தங்கள் காலடிகளை பின்பற்றி வந்த வழியே சென்றார்கள். இவ்விருவரும் அங்கு வந்தபோது அவ்விடத்தில் நம் அடியாரில் ஒருவரை கண்டார்கள். அவர் மீது நாம் அருள் புரிந்து நம் புறத்திலிருந்து சிறப்பான ஞானத்தையும் நாம் அவருக்கு கற்பித்திருந்தோம். மூசா அவரை நோக்கி, உமக்கு கற்பிக்கப்பட்ட கல்வியில் பயனளிக்கக்கூடியதை நீர் எனக்கு கற்பிக்கும் நிபந்தனை மீது நான் உம்மை பின்பற்றலாமா என்று கேட்டார். அதற்கவர், என்னுடன் இருக்க நிச்சயமாக நீர் சக்தி பெற மாட்டீர். அவ்வாறிருக்க உமது அறிவுக்கு அப்பாற்பட்டவற்றை நான் செய்யும் போது பார்த்து கொண்டு நீர் எவ்வாறு சகித்து கொண்டு இருப்பீர் என்று கூறினார். அதற்கு மூசா, இறைவன் அருளால் எந்த விஷயத்தையும் சகித்திருப்பவனாகவே நீர் என்னை காண்பீர். எந்த விஷயத்திலும் நான் உமக்கு மாறு செய்ய மாட்டேன் என்று கூறினார். அதற்கு அவர், நீர் என்னை பின்பற்றுவதாயின் நான் செய்யும் எவ்விஷயத்தை பற்றியும் நானாகவே உமக்கு அறிவிக்கும் வரை நீர் என்னிடம் எதை பற்றி கேட்காதீர் என்று சொன்னார். இவ்வாறு முடிவு செய்து கொண்டு அவ்விருவரும் சென்ற வழியில் குறுக்கிட்ட ஒரு கடலை கடக்க கப்பலில் ஏறிய போது அவர் தன் ஒரு பலகையையும் பெயர்த்து அதை ஓட்டையாக்கிவிட்டார். அதற்கு மூசா, இதில் உள்ளவர்களை மூழ்கடிக்கவா நீர் துவாரமிட்டீர்? நிச்சயமாக நீர் மிக்க அபாயகரமான ஒரு காரியத்தை செய்துவிட்டீர் என்று கூறினார். அதற்கு அவர் மூசாவை நோக்கி, நீர் என்னுடன் பொறுமையாக இருக்க நிச்சயமாக உம்மால் முடியாது என்று நான் கூறவில்லையா என்று கேட்டார். அதற்கு மூசா, நான் மறந்துவிட்டதை பற்றி என்னை குற்றம் பிடிக்காதீர், என் விஷயத்தில் இவ்வளவு கண்டிப்பும் செய்யாதீர் என்று கேட்டுக்கொண்டார். பின்னர் இருவரும் நடந்தனர். வழியில் விளையாடிக் கொண்டிருந்த ஒரு சிறுவனை சந்தித்த போது அவர் அவனை கொலை செய்து விட்டார். அதற்கு மூசா, கொலை குற்றமின்றி ஒரு பரிசுத்தமான ஆத்மாவை கொலை செய்து விட்டீர். நிச்சயமாக ஒரு தகாத காரியத்தையே நீர் செய்துவிட்டீர் என்று கூறினார். அதற்கு அவர் மூசாவை நோக்கி, நீர் என்னுடன் பொறுமையாக இருக்க நிச்சயமாக உம்மால் முடியாது என்று நான் உமக்கு முன்னர் கூறவில்லையா என்று கேட்டார். அதற்கு மூசா, இதன் பின்னர் நான் எந்த ஒரு விஷயத்தை பற்றியும் உம்மிடம் கேட்பேனாயின் நீர் என்னை உம்முடன் வைத்திருக்க வேண்டாம். என்னை மன்னிக்கும் எல்லையை நிச்சயமாக நீர் கடந்துவிட்டீர் என்று கூறினார். பின்னர் இருவரும் நடந்தனர். அவர்கள் ஓர் ஊராரிடம் வரவே தங்கள் இருவருக்கும் உணவளிக்கும்படி அவ்வூராரை வேண்டினார்கள். ஆனால் அவர்கள் இவ்விருவருக்கும் விருந்தளிக்காது விலகிக் கொண்டனர். பிறகு இருவரும் அங்கு விழுந்துவிடக்கூடிய நிலையில் இருந்த ஒரு சுவற்றைக் கண்டனர். ஆகவே அவர் அதற்கு மண் அப்பி செப்பனிட்டு அதை விழாது நிறுத்தி வைத்தார். அதற்கு மூசா அவரை நோக்கி, நீர் விரும்பி கேட்டு இருந்தால் இவ்வூராரிடம் இதற்குரிய கூலியை நீர் வாங்கி இருக்கலாமே என்று கூறினார். அதற்கவர், எனக்கும் உமக்கும் இடையில் இதுவே பிரிவினைக்குரிய நேரமாகும். நீர் பொறுத்து கொள்ள முடியாமல் போன விஷயங்களின் விளக்கத்தை இதோ நான் உமக்கு அறிவிக்கிறேன் என்று கூறினார். அவர் கூறினார், அக்கப்பல் கடலில் கூலி வேலை செய்து கொண்டிருந்த சில ஏழைகளுக்குரியது. அதை குறைப்படுத்தவே நான் கருதினேன். ஏனென்றால் அது செல்லும் வழியில் இவர்களுக்கு முன் ஓர் அநியாயக்கார அரசன் இருக்கிறான். அவன் நல்ல கப்பல்கள் அனைத்தையும் அநியாயமாக அபகரித்து கொள்கிறான். அவனிடமிருந்து காப்பாற்றுவதற்காகவே அதை குறைப்படுத்தினேன். கொல்லப்பட்ட அந்த சிறுவனோ அவனுடைய தாயும் தந்தையும் நல்ல நம்பிக்கையாளர்களாக இருக்கிறார்கள்.
அவன் வாலிபத்தை அடைந்து அவ்விருவரையும் அநியாயம் செய்யும்படியும் இறைவனை நிராகரிக்கும்படியும் செய்து விடுவானோ என்று நாம் பயந்து அவ்வாறு செய்தோம். அவனுடைய தாய் தந்தைக்கு இறைவன் இவனைவிட மேலான பரிசுத்தமானவனையும் தாய் தந்தை மீது அதிகம் அன்பு கொள்ளக்கூடியவனையும் மாற்றிக் கொடுப்பான் என்பதை நாம் விரும்பினோம். அந்த சுவரோ அப்பட்டினத்திலுள்ள 2 அனாதை குழந்தைகளுக்குரியது. அதற்கு கீழ் அவர்களுக்கு சொந்தமான புதையல் ஒன்று இருக்கிறது. அவ்விருவரின் தந்தை மிக்க நல்ல மனிதராக இருந்தார். ஆகவே உமது இறைவன் அவ்விருவரும் தங்கள் வாலிபத்தை அடைந்த பின்னர் தங்கள் புதையலை எடுத்து கொள்ளும்படி செய்ய நாடினான். எனவே அதுவரை அச்சுவர் விழுந்து விடாதிருக்கும்படி அதை செப்பனிட்டேன். இது உமது இறைவனின் அருள்தான். இம்மூன்றில் எதையும் நான் என் இஷ்டப்படி செய்துவிடவில்லை. நீர் பொறுத்து கொள்ள முடியாமல் போன என் செய்கைகளின் விளக்கம் இதுதான் என்று கூறி முடித்தார். நபியே, துல்கர்னனை பற்றி யூதர்களாகிய அவர்கள் உம்மிடம் கேட்கின்றனர். அவருடைய சரித்திரத்தில் இருந்து உங்களுக்கு பயனளிக்கும் அறிவுரையை ஓதிக் காண்பிக்கிறேன் என்று கூறுவீராக. நிச்சயமாக நாம் அவருக்கு பூமியில் ஆதிக்கத்தை கொடுத்து வளமிக்க வசதி வாய்ப்பையும் அளித்திருந்தோம். ஒவ்வொரு பொருளையும் தமது இஷ்டப்படி செய்யக்கூடிய வழியையும் நாம் அவருக்கு அளித்திருந்தோம். அவர் பூமியில் ஒரு வழியை பின்பற்றிச் சென்றார். சூரியன் மறையும் மேற்கு திசையை அவர் அடைந்த பொழுது சேற்றுக்கடலில் சூரியன் மறைவதைப் போல் கண்டார். அவ்விடத்தில் ஒரு வகை மக்களையும் கண்டார். நாம் அவரை நோக்கி, துல்கர்னைனே, நீர் இவர்களை தண்டித்து வேதனை செய்யவும் அல்லது அவர்களுக்கு நன்மை செய்யவும் இரண்டுக்கும் முழு சுதந்திரம் உமக்கு அளித்திருக்கிறோம் என்று கூறினோம். ஆகவே அவர் அவர்களை நோக்கி, உங்களில் எவன் என் கட்டளையை மீறி அநியாயம் செய்கிறானோ அவனை நாம் தண்டித்து வேதனை செய்வோம். பின்னர் அவன் தன் இறைவனிடம் கொண்டு போகப்பட்டு அவனும் அவனை மிக்க கடினமாக வேதனை செய்வான் என்றார். எவன் நம்பிக்கை கொண்டு நாம் கூறுகிறபடி நல்லதை செய்கிறானோ அவனுக்கு இறைவனிடத்திலும் அழகான நற்கூலி இருக்கிறது. நாமும் நம் வேலைகளில் சுலபமான வேலைகளையே செய்யும்படி அவனுக்கு கூறுவோம். பின்னர் அவர் மற்ற ஒரு வழியை பின்பற்றி நடந்தார். அவர் சூரியன் உதிக்கும் கிழக்கு திசையை அடைந்த பொழுது சில மக்களைக் கண்டார். அவர்கள் மீது சூரியன் உதயமாகி அவர்கள் வெயிலில் இருப்பதையும் கண்டார். அவர்களுக்கும் சூரியனுக்கும் இடையில் நாம் ஒரு தடுப்பையும் ஏற்படுத்திவிடவில்லை. ஆடை அணிந்தோ வீடு கட்டியோ சூரிய வெப்பத்தை தடுத்து கொள்ளக்கூடிய ஞானம் அவர்களிடம் இல்லை. அவர்களுடைய நிலைமை உண்மையில் இவ்வாறே இருந்தது. அவரிடமிருந்த எல்லா வசதிகளையும் நாம் நன்கறிவோம். பின்னர் அவர் வேறு ஒரு வழியை பின்பற்றிச் சென்றார். அங்கிருந்த 2 மலைகளின் இடைவெளியை அவர் அடைந்த போது அவற்றிற்கு முன்னால் மக்கள் சிலரை கண்டார். அவர்கள் பேச்சை எளிதில் புரியக்கூடியவர்களாக இருக்கவில்லை. அவர்கள் இவரை நோக்கி ஜாடையாக, துல்கர்னைனே, நிச்சயமாக யஜூஜ் மஜூஜ் என்னும் மக்கள் எங்கள் ஊரில் வந்து பெரும் விஷமம் செய்கிறார்கள். எங்களுக்கும் அவர்களுக்கும் இடையில் நீர் ஒரு தடையை ஏற்படுத்தும் பொருட்டு ஒரு தொகையை நாங்கள் உமக்கு சேகரம் செய்யலாமா என்று கேட்டார்கள். அதற்கவர், என் இறைவன் எனக்கு கொடுத்திருப்பதே போதுமானது, மிக்க மேலானது. உங்கள் பொருள் தேவையில்லை. எனினும் உங்கள் உழைப்பை கொண்டு எனக்கு உதவி செய்யுங்கள். உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையில் உறுதியான ஒரு தடுப்புச் சுவரை எழுப்பி விடுகிறேன் என்றும், நீங்கள் அதற்கு தேவையான இரும்பு பாலங்களை என்னிடம் கொண்டு வாருங்கள் என்றும் கூறி அவற்றை கொண்டு வந்து 2 மலைகளுக்கிடையில் இருந்த பள்ளத்தை நிறைத்து 2 மலைகளின் உச்சிக்கு அவை சமமாக உயர்ந்த பின்னர் நெருப்பாக பழுக்கும் வரை அதை ஊதுங்கள் என்றார். அதன் பின்னர் செம்பையும் என்னிடம் கொண்டு வாருங்கள், நான் அதை உருக்கி அதன் மீது ஊற்றுவேன் என்றார்.
பின்னர் அதை கடந்து வர யஜூஜ் மஜூஸ்களால் முடியாது, அதை துளைத்து துவாரமிடவும் அவர்களால் முடியாது என்று கூறினார். இவ்வாறு தயாரான தடுப்பைக் கண்ட அவர், இது என் இறைவனுடைய அருள்தான், என் இறைவனின் வாக்குறுதியாகிய யுக முடிவு வரும்பொழுது இதையும் தூள் தூளாக்கி விடுவான், என் இறைவனின் வாக்குறுதி உண்மையாக இருக்கிறது என்று கூறினார். அந்நாள் வருவதற்குள் சிலருடன் கடல் அலைகளைப் போல் மோதும்படி நாம் விட்டுவிடுவோம். பின்னர் சூர் எக்காலம் ஊதப்பட்டு அனைவரும் மடிந்து விட்டால் பின்னர் உயிர் கொடுத்து அவர்கள் அனைவரையும் ஒன்று சேர்த்து விடுவோம். கண்டிப்பாக அந்நாளில் நரகத்தை நிராகரிப்பவர்களுக்கு முன்பாக்குவோம். அவர்கள் எனது நல்லுபதேசங்களை பார்க்காது அவர்களுடைய கண்களுக்கு திரையிடப்பட்டு விட்டன. ஆகவே அவர்கள் நல்லுபதேசங்களை செவியுறாது சக்தியற்று விட்டனர். நிராகரிப்பவர்கள் நம்மை விட்டுவிட்டு நம் அடியார்களை தங்களுக்கு பாதுகாவலர்களாக எடுத்துக்கொள்ளலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றனர். நிச்சயமாக நிராகரிப்பவர்களுக்கு நரகத்தையே தங்குமிடமாக தயார்படுத்தி வைத்திருக்கிறோம். பாவமான செயல்களில் இவர்களை விட நஷ்டமடைந்தவர்களை நாம் உங்களுக்கு அறிவிக்கவா என்று நபியை கேட்பீராக. அவர்கள் யாரென்றால், இவ்வுலக வாழ்வில் தவறான வழியிலேயே முயற்சி செய்து கொண்டு தாங்கள் மெய்யாகவே நல்ல செயல்களையே செய்வதாக எண்ணிக்கொள்வார்கள். இவர்கள்தான் தங்கள் இறைவனின் வசனங்களையும் அவனுடைய சந்திப்பையும் நிராகரித்து விட்டவர்கள். ஆகவே அவர்களுடைய நன்மைகள் அனைத்தும் அழிந்து விட்டன. நன்மை தீமையை நிறுக்க அவர்களுக்காக மறுமை நாளில் எடைக்கோலையும் நாம் நிறுத்த மாட்டோம். அவர்கள் நம் வசனங்களையும் நம் தூதர்களையும் நிராகரித்து பரிகாசமாக எடுத்துக்கொண்டதன் காரணமாக அவர்களுக்கு கூலி நரகம்தான். நிச்சயமாக எவர்கள் நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் செய்கிறார்களோ அவர்களுக்கு ஃபிர்தௌஸ் என்னும் உயர் சொர்க்கங்கள் தங்குமிடங்களாக இருக்கும். அதில் அவர்கள் என்றென்றும் தங்கியிருப்பார்கள். அதிலிருந்து வெளிப்பட அவர்கள் விரும்பவே மாட்டார்கள். நபியே கூறுவீராக, கடல் நீர் அனைத்தும் மையாக இருந்து என் இறைவனின் வாக்கியங்களை எழுத ஆரம்பித்தால் என் இறைவனின் வாக்கியங்கள் முடிவதற்கு முன்னதாகவே இந்த கடல் மை அனைத்தும் செலவாகிவிடும். அதைப்போல இன்னொரு பங்கு கடலை சேர்த்து கொண்ட போதிலும் கூட. நபியே கூறுவீராக, நிச்சயமாக நானும் உங்களைப் போன்ற ஒரு மனிதன்தான். நிச்சயமாக உங்கள் இறைவன் ஒரே ஓர் இறைவன்தான் என்று எனக்கு வஹி மூலம் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆகவே எவர் தன் இறைவனை சந்திக்க விரும்புகிறாரோ அவர் நற்செயல்களை செய்து தன் இறைவனுக்கு ஒருவரையும் இணையாக்காது அவனையே வணங்கி வருவாராக.